அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல +2 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.16 வந்து பார்க்க போறாங்க. क्वेश्चन வந்து show that the equation z² = z bar has 4 solutions அப்படின்றதா क्वेश्चन. given ரொம்ப அற்புதமான क्वेश्चन. இந்த क्वेश्चனை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா exercise 2.5 ல 9th sum to the same model ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ணலாம். so given modulus of z² = z bar, squaring, taking modulus on both sides, taking modulus on both sides, modulus on both sides. so modulus on both sides போட்டோம் அப்படின்னாங்க modulus of z² = modulus of z bar. modulus of z² = modulus of z bar. the modulus of z² வந்து எப்படி எழுதலாம்? ஃபார்முலா வந்து என்ன சொல்லுதுங்க அப்படின்னா z⁻n modulus = modulus z to the power n. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா modulus of z bar = modulus of z. சோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் தெரியணும். அப்பங்க என்ன ஆகும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா modulus of z² வந்துரும், which is equal to modulus of z. நெக்ஸ்ட் இந்த modulus of z², modulus of z², இது இந்த பக்கம் வந்தா minus modulus of z = 0. இந்த modulus of z இந்த பக்கம் வந்தா minus modulus of z. நெக்ஸ்ட் modulus of z காமனா வெளிய எடுக்கிறோம். சோ ரிமைனிங் வந்து என்ன எடுக்கலாம்னா modulus of z -1. இந்த modulus of z into modulus of z modulus of z². இந்த -1 into modulus of z which is equal to 0. so a into b equal to 0 னா ஒண்ணு a equal to என்னவா இருக்கும்னா 0வா இருக்கணும், or modulus of z -1 equal to 0. so modulus of z equal to 1. modulus of z equal to 1. இப்போ இந்த modulus of z equal to 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். modulus of z equal to 1 அப்படின்றத taking squaring on both sides அப்படினோம்னா squaring on both sides னா modulus of z² = 1. modulus of z² எப்படி எழுதலாம்னா z bar = 1. so z bar equal to எப்படி எழுதலாம்னா 1/z. z bar equal to 1/z. இப்போ நாம இங்க போர்டு நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக இங்க போறோங்க. இத முடிச்சிட்டு இங்க போறோம். modulus of z bar equal to 1/z. இங்க நாம என்ன எழுதிருக்கோம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னாங்க z² = modulus of z. z² = modulus of z. அப்ப z² = modulus of z, z bar. z² = z bar. so z² = இந்த z bar ஓட வேல்யூ இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். 1/z ன்னு வரும். அப்ப இந்த z ஐயும் z² மல்டிப்ளை பண்ணா z³ = 1. so z³ = 1 அப்படினா it has 3 non-zero solutions. it has 3 non-zero solutions. it has 3 non-zero solutions. இதெல்லாம் பாத்தீங்கன்னா it has 3 non-zero solution. இங்க வந்து including 0 solution, including 0 solution. hence there are 4 solutions. there are 4 solutions. ஏன்னா z³ = 1 ன்னு வரும்போது 3 சொல்யூஷன்ஸ் வரும். z³ = 1 ன்னா இதுக்கு வந்து 3 சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்க z = 0, modulus of z = 0 ன்னா including என்ன வந்துரும்? including 0 சொல்யூஷன். அப்ப இது ஒரு சொல்யூஷன், இங்க ஒரு 3 சொல்யூஷன்ஸ். hence there are
4 solutions. இதுதாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். My dear students, example 2.17 போக போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். நம்பர் 1 a plus ib z equal to a plus ib அப்படின்றதா காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஃபார்ம். or z equal to x plus iy அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நாம z equal to a plus ibன்றத காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஃபார்மேட் கொண்டு வரோம். அப்ப அதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றத பார்க்கறோம். a plus ib square root of a plus ib equal to plus or minus ஃபார்முலா எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். plus or minus square root of modulus z plus a modulus z plus a by 2 square root of modulus of z plus a by 2 square root குள்ளே வந்துரும் plus I b by modulus b அதே square root of modulus of z minus a by 2 படிவோம். square root of a plus ib equal to plus or minus square root of modulus of z plus a by 2 plus I b by modulus b square root of modulus of z minus a by 2 whole square root. Here b not equal to 0 where b not equal to 0. இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தரவாச்சுன்னா அடுத்து செகண்ட் ஃபார்முலா ஈஸியா போடலாம், ஒண்ணுமே இல்லை. so which is equal to square root of a minus ib இங்க மைனஸ் a வந்தா கூட அது பிளஸ் a தான் மாறிடும், அதனால ப்ராப்ளம் இல்லை. a minus ib க்கு மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். plus or minus அதே ஃபார்முலா தான். modulus of z plus a by 2 minus I b by modulus b square root of the same square root of modulus of z minus a by 2 whole bracket where b by modulus b equal to minus 1 b by modulus b equal to minus 1 b is negative where b by modulus b equal to என்ன வரும்னா minus 1 அப்படின்றத நான் வச்சனா போதும். இல்லனா because b is negative இப்படி எழுதினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. because b is negative b by modulus b equal to minus 1 எழுதினாதனால மீனிங் வந்து ஒண்ணுதான். ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சீங்கன்னா மெயின் ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுன்னா எல்லாம் எழுதிக்கலாம். b மட்டும் இங்க மைனஸ்ல வந்தால் இந்த இடம் மைனஸ், அவ்வளவுதான். ஃபார்முலா சிம்பிளா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஒரு ஃபார்முலா ஞாபகத்தில் வந்தா போதும். இங்க b யோட வேல்யூ மைனஸ்ல வந்தால் என்ன பண்ணா இங்க ஒரு மைனஸ் மட்டும் பார்த்தா ரொம்ப சிம்பிளா ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு ஃபார்முலாவையும் நாம சொல்லிருங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2.17க்கு கண்டினியூஸா அப்படியே பார்த்துடலாங்க. எக்ஸாம்பிள் 2.17 கண்டினியூஸா பார்த்துடலாங்க. My dear students, example 2.17 find the square root of 6 minus 8i. Let z equal to 6 minus 8i. 6 minus 8i first. இப்போ அதுக்கு என்ன பண்ணனாங்க, மாடுலஸ் ஆஃப் z equal to மாடுலஸ் ஆஃப் z வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடணும். மாடுலஸ் ஆஃப் z நாவே நமக்கு தெரியும் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 6 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 8 ஸ்கொயர்
So which is equal to 36 plus 64 which is equal to 100. இந்த 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 10ங்க. Modulus of z equal to square root of 6 square plus minus 8 to the whole square. 6 square na 36 minus 8 square na 64 add பண்ணா 100 total value வந்து 10ங்க. Modulus of z equal to 10. Next இப்போ நம்ம ஃபார்முலா வரோம். Applying the square root formula. Applying the square root formula. Square root formula. என்ன square root formulaங்க? Square root of 6 minus 8i equal to plus or minus டைரக்டா இல்ல ஃபார்முலா ஒரு முறை எழுதுறதா எழுதிக்கலாம், தப்பு இல்லைங்க. a plus ib டைரக்ட் ஃபார்முலா எழுதலாம். a plus ib bracket square root of modulus of z plus a by 2 plus போடலாம் ib by modulus b. a இங்க மைனஸ் போடுறோம், சாரி பிளஸ் ஃபார்முலாவே போட்டுங்க, தப்பு இல்ல. ஸ்கொயர் நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் modulus of z minus a by 2 அப்படின்னு சொல்லி ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா எழுதுறோம். இங்க கொடுத்திருக்கக்கூடிய நம்பர் 6 minus 8i to the square root which is equal to plus or minus square root of modulus of z ஓட வேல்யூ, modulus of z ஓட வேல்யூ 10 plus a ஓட வேல்யூ 6. நீங்க வேணும்னா எழுதிக்கலாம். here a equal to 6, b equal to minus 8 னு தாராளமா எழுதலாம். b equal to minus 8. அப்ப a modulus of z ஓட வேல்யூ 10ங்க, a ஓட வேல்யூ 6 divided by 2 plus i b ஓட வேல்யூ minus 8. சோ அப்ப என்ன பண்ணலாம்? மைனஸ் போட்டுக்கலாம். 8 by modulus of 8 இத தனியா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். 8 by modulus of 8. இந்த 8 by modulus of 8 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 8 க்கு 8 தான். modulus of z னா what is the meaning? square root of 8 square. அப்ப square root of 8 square னா 8 தான் வரும். 8 by 8 equal என்ன வந்துரும்? 1 வரும். சோ அதனால இந்த minus 8 by 8 னு வந்தால் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா இந்த 8 by 8 கேன்சல் ஆயிடும், 1 தான் வரும். சோ வெறும் வந்து மைனஸ் சிம்பலை மட்டும் யூஸ் பண்ணால் போதுமானது. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க மைனஸ் வந்தால், இந்த இடத்துல மைனஸ் வந்தா நீங்க இங்க என்ன பண்ணலாம்? வெறும் மைனஸ் மட்டும் போட்டுக்கலாம். இங்க பிளஸ் வந்தா கண்ணை மூடிட்டு பிளஸ் போட்டு ஐ மட்டும் போட்டா போதும். ஆல்ரெடி b by modulus of b ஓட வேல்யூ 1. இங்க மைனஸ் வந்தா மட்டும்தான் மைனஸ் வரும். இந்த இடத்துல சம்மல மைனஸ் வந்தா இங்க மைனஸ் வரும், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அப்ளிகபிள் தான். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் modulus of z ஓட வேல்யூ, modulus of z ஓட வேல்யூ 10 மைனஸ் a அப்படினா எவ்வளவு வரும்னா 6 by 2. so which is equal to plus or minus இது 16 by 2 minus i இங்க 4 by 2 வருமா பாருங்க, 4 by 2. so இதை கேன்சல் பண்ணா 8 which is equal to plus or minus square root of 8 minus இதை கேன்சல் பண்ணோம்னா 2 வருதா பாருங்க, root 2. square root of 8 எவ்வளவு வரும்னா 2 root 2. 8 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 4 into 2 னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். 4 க்கு வேல்யூ 2, இது வந்து root 2, 2 root 2. so 2 root 2 minus I root 2, 2 root 2 minus I root 2 அப்படின்றதாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். இதுல காமனா நம்ம என்ன பண்ணலாம்னா root 2 கூட வெளியே எடுத்துடலாம். root 2 கூட வெளியே எடுத்துட்டு 2 minus I னு கூட எழுதலாங்க. இதுதாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சருங்க. இதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி 2.5ல
10th ரோமில் இருக்கக்கூடிய எல்லா சமயம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுடைய ஆன்சரும் நம்மளுடைய வீடியோவில் வரக்கூடிய ஆன்சரும் கரெக்டானு பார்த்தா செக் பண்ணிக்கலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த லீவில் எல்லாருமே வீட்டில் இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 2 சம்ம தான் நம்ம பார்க்குறோம். அந்த 2 சம்ம தரவு பண்ணீங்கன்னா, அப்போ இந்த 2 சம்ம நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்முடைய யூடியூப் சேனலில் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. நன்மை அடையுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.